நவக்கிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026-27 ஆண்டுக்கான தனுசு லக்னம் ராசியினருக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு குரு பகவான் சப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு வருட காலம் தனது சுப பார்வையால் ராசியை பலப்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் தன் உச்ச வீடான எதிர்மறை ஸ்தானம் கடக ராசியில் பயிற்சியாகி ராசி அதிபதி குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராசிக்கு 5, 7, 9ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானம், 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானம், 9ஆம் பார்வையாக 4ஆம் இடமான வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் ஆகிய இடங்களை தன் சுப பார்வையால் அந்த இடத்து ஆதிபத்தியம் எல்லாம் வலுப்பெற்று வலுவாக காணப்படுகிறது. ராசிக்கு பெரிய அளவில் நன்மை செய்ய மாட்டார், அதே நேரம் பெரிய அளவில் தீமையும் செய்ய மாட்டார் என்பதால், என்றாலும் குரு பகவான் அஷ்டமத்திற்கு வருகிறார் என்பதால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு என்ற பழமொழிக்கேற்ப எதிர்பாராமல் திடீர் செலவு வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு காரணமா வீண் சண்டை ஏற்பட்டு அதனால் பிரிவும் வீண் பிரச்சனைகளும் உண்டாகும் என்பதால் எதிலும் எந்த விஷயத்திலும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சட்டுன்னு யோசிக்காம எந்த முடிவும் எடுக்காம பொறுமையா பேசுறது, நிதானமா இருப்பது நல்லது. இதனால் பல தர்ம சங்கடமான சூழ்நிலை மாறும். என்றாலும் குடும்பத்தில் பண வரவு குறைவா இருக்கும், செலவு அதிகமாகும் என்பதால் வீட்டில் கணவன் மனைவிக்குள் பொருளாதார பற்றாக்குறையால் இல்லத்தில் சண்டை பிரச்சனை சலசலப்பும் ஏற்படும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது. சில நேரத்தில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருவார் குரு. அதே போல் பல நேரங்களில் சில நன்மைகளும் சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி தருவார் குரு. தனவரவு இருக்கும், அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தனவரவு இருக்கும், அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பெண்கள் நகை வாங்க சொத்து சேர்க்க அதற்குண்டான பண வசதிகளை ஏற்படுத்தி தருவார் அஷ்டம குரு. அசையா சொத்துக்களான ஏதாவது வீடு காடு தோட்டம் விவசாய பூமின்னு சொத்து பத்து உங்க பேர்ல வாங்குறதை விட குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் பெயரில் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் செய்யுங்க. பத்திரப்பதிவு செய்தீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அஷ்டம குருவால் பெரிய அளவில் நன்மை செய்ய முடியாது என்பதால் மனதில் குழப்பமான சூழ்நிலையும் அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும் என்பதால் எந்த செயலை செய்தாலும் மிகுந்த கவனத்துடன் செய்வதால் நன்மை ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனக்குறைவால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நிதானம் தேவை. போக்குவரத்து காவலரிடம் தேவையில்லாமல் பேசி சண்டையிட்டு வீண் பிரச்சனையில் மாட்டாதீங்க. பொறுமையா இருந்தால் நல்லது. மறைமுகமாவோ இல்ல நேர்முகமாவோ எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமை அதிகம் காணப்படும். புது சொத்து வாங்கணும்னு நீங்க முயற்சி செஞ்சா யாராவது சங்கடமா பேசி காரியத்தை கெடுத்துருவாங்க. பல தடைகளுக்கு பின் இடம் வீடு வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமா இருங்க. தேவையில்லாம கடையில மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதனால பக்க விளைவு ஏற்பட்டு பெரிய அளவுல மருத்துவ செலவு ஏற்படும். அது இல்லாம உடல் ஆரோக்கியம் கெட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. என்ன ராசி அதிபதி 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். சின்னதா உடலில் ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசியினருக்கு சில தடங்களுக்கு பின் திருமண சுபகாரியம் நடைபெறும். சொத்துக்கள் வாங்கும் போது சொத்தில் வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு விசாரிச்சு பாக்குறது நல்லது. தாயின் பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்வு ஏற்படும். உங்க அம்மாவுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயாரின் நகை பணம் வீடு நிலம்னு ஏதாவது இருந்தா எல்லாம் உங்க கைக்கு வரும். தாயின் ஆதரவு ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். தாயாருக்கு தேவையான சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. தாய் வழி உறவினர்கள் தாய் மாமன் மூலம் உதவியும் அனுகூல ஆதாயம் உண்டாகும். விவகாரம் உள்ள இடத்திலிருந்து விலகி போவதால் சட்ட பிரச்சனை மற்றும் பண விரயத்தை தவிர்க்கலாம். அஷ்டம குருவால் வீண் விரயங்களை தவிர்க்க வீட்டு பராமரிப்பு செலவுகளை செய்யலாம். குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, அன்னதானம், ஆடை தானம், வயதான பெரியவர்களுக்கு தங்களால் முடிந்த அளவு உதவிகளும் தான தர்மம் செய்வதால் அவர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு பக்கம் செலவான பின்னால் தான் அடுத்த பணம் கைக்கு வரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அஷ்டம குரு. அதாவது செலவு எவ்வளவுக்கு வருகிறதோ அவ்வளவுக்கு வரவும் வரும். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இல்லத்தில் அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் அதிகரித்து கலகலப்பும் ஆனந்தம் ஏற்படும். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் திருமண சுப நிகழ்ச்சி நடைபெறும். இல்லத்தில் குழந்தை வரும் வயதில் உள்ள திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை பிறக்க கால நேரம் ஒத்துழைக்காமல்
தடை தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும். முத்துப்பிள்ளை இல்லாதவர்களுக்கு தத்துப்பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். நீங்க எப்பவோ வாங்கி போட்ட ஷேர் மார்க்கெட் பங்கானாலும் சரி, நிலம், மண்மனை, இடம், வீடுன்னு எதுவா இருந்தாலும் சரி, இப்ப அதெல்லாம் பல மடங்கு விலை உயர்ந்து திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பல லட்சங்களுக்கு அதிபதியாகவும் பல கோடிகளுக்கு சொந்தக்காரராக செல்வம் பெருகும். அதே மாதிரி நீங்க சொத்து விற்பதனாலும் சொத்து மதிப்பு உயரும். அதன் மூலம் பணக்கார யோகம் ஏற்படும். அஷ்டம குரு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் புது வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மாணவர்களுக்கு இது அருமையான முன்னேற்றங்களை கொடுக்கும் காலம் என்பதால் படித்ததெல்லாம் மனதில் நன்றாக பதிந்து பரீட்சை எழுதி நல்ல பிரமாதமான மதிப்பெண் வாங்குவீங்க. அதாவது படிப்பில் நாட்டமும் அதன் காரணமாக வெற்றிகளும் பெறக்கூடும் வாய்ப்பினை பெற்று தருவார் அஷ்டம குரு. நான் சொன்ன பலன்கள், விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.